அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இதயம் தொட்ட தீர்ப்பு, நீதிபதி காட்டிய தாய்மை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 மைனர் குழந்தைகளை விட்டுட்டு ஒரு தாய் உடல்நிலை சரியில்லாமல் அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து 6 மாதங்களில் தந்தை 2வது திருமணம் செஞ்சுக்கிறாரு. குழந்தை தாய் வழி தாத்தாவின் பராமரிப்பில் வளர்கின்றனர். அதாவது முதல் மனைவியின் அப்பாவுடைய வளர்ப்பில் வளர்கிறாங்க. தாத்தா குழந்தையின் பராமரிப்பு செலவுக்காக தந்தைகிட்ட பணம் கேட்குறாரு. ஆனால் அந்த தாத்தா கேட்குறாரு, ஆனால் அவர் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த தாத்தா கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. நீதிமன்றம் பையனை அப்பாவின் பாதுகாப்பில் இருக்கவும், பெண் குழந்தை தாத்தாவின் பாதுகாப்பில் இருக்கவும் பராமரிப்பு தொகையாக மாதம் 10,000 ரூபா வழங்கவும் தந்தைக்கு உத்தரவிடுகின்றது. பராமரிப்பு தொகை கொடுக்க முடியாது, மகளை என்னோடய கஷ்டத்தில் நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் அவரு கேஸ் போடுறாரு. உடனே தந்தையின் சட்ட உரிமை மேலானதா அல்லது பெண் குழந்தையின் பாதுகாப்பான எதிர்காலம் உயர்வானதா? இந்த நிலையில் தந்தையின் சார்பில் ஒரு ஃபோட்டோ தாக்கல் செய்யப்படுகின்றது. ஆனால் அந்த தந்தை என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் புதிய மனைவியுடனும் அவரது பெண் குழந்தையுடனும் இந்த குழந்தை சந்தோஷமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த தந்தை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்குறாரு. அந்த ஃபோட்டோவை ஒத்து பார்த்த அந்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னா, 2வது மனைவியின் குழந்தையின் கழுத்தில் தங்க ஆபரணங்களும், காதில் தங்கத்தோடு, நல்ல தலை சீவியிருக்காங்க. ட்ரெஸ்லாம் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்லா பளபளன்னு இருக்குது. ஆனால் முதல் மனைவியின் குழந்தையின் கழுத்தில் சாதாரண பாசிமணியும், காதில் ரப்பர் தோடும், ரொம்ப அழுக்கு படிஞ்ச உடையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த நீதிபதிக்கு கண்களே அப்படியே கலங்கி போயிடுச்சு. உடனே புரட்சி கவிஞன் பாரதியின் கனவுகள் நீதிபதியின் தீர்ப்பாக மலர்கின்றது. சமூகத்தில் இப்படிப்பட்ட பாகுபாட்டுடன் வளர்க்கப்படும் குழந்தையின் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் மேலோங்கும். பெண் குழந்தையின் எதிர்கால நலனை பிராதானமாக வைத்து ஆணித்தனமாக தனது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை எழுதுகின்றார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, குழந்தை தாத்தாவின் பாதுகாப்பில் வளரட்டும், மாதம் ரூபாய் 10,000 குழந்தையின் பராமரிப்புக்காக தந்தை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை போட்டதுமே அந்த தந்தை அப்படியே திகைச்சு போயிடுறாரு. சமூக சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இப்படிப்பட்ட நீதிபதிகளை நமது சென்னை உயர்நீதிமன்றம் பெற்றிருப்பது நாம் செய்த புண்ணியம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதிபதி நிஷா பானு தான் அந்த தீர்ப்புக்கு சொந்தக்காரர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த நிஷா பானு நீதிபதி அவர்களை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.